ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பட்டாணியை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும், நம்ம செய்யக்கூடிய டைமும் ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப சிம்பிளாக வாங்க எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 போல் பூண்டு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தக்கன வரமிளகா 3லேருந்து 4 வரமிளகா சேர்த்துக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம் சேர்த்துருக்கலாம். 4 பொருளையும் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மிக்சர் ஜாரில் நைஸாக இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போது நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருந்த 1 கப் அளவு பட்டாணியை இந்த மசாலா கூடவே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதுக்கும் தண்ணி சேர்க்காம முக்கால் பதம் வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் முக்கால் பதம் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். மாற்றிட்டு இது கூடவே இன்னும் நல்லா ஸ்பைசஸாக இருக்கிறதுக்காண்டி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், நீல வாக்கில் நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பொடியாக நறுக்கின இஞ்சி 2ஐயும் சேர்த்துக்கிடலாம். இந்த வெங்காயம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பட்டாணி எல்லாம் பைண்டிங் ஆகி ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி இதுக்கு 1 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிடலாம். நல்ல மொறுப்புக்காண்டி 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, பச்சரிசி மாவோ இல்லை இடியாப்ப மாவோ உங்கள் வீட்டில் எது இருக்கோ அது சேர்த்துக்கிடலாம். பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். அந்த பட்டாணியில் உள்ள ஈரப்பதமே போதும். எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் சின்னதாக பார்த்திங்கன்னா கோலிக்காய் சைஸ் அளவு மாவு எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டாமல் சும்மா ஜென்டலாக லேசாக பார்த்திங்கன்னா உருட்டி எடுத்துட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு தட்டி வடை மாதிரி கூட நிறைய எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வடை மாதிரி செய்யலை. சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு அரை நெல்லிக்காய் சைஸில் ஒரு சின்ன எலும்புச்சம்பளம் சைஸில் எல்லாத்தையுமே உருட்டி ரெடியாக வச்சுட்டு ஒரு குழி பணியாரக்கல்லில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம உருட்டின பச்சை பட்டாணி, வெங்காயம் எல்லாம் சேர்த்துருந்த கலவையை ஒவ்வொரு குழியிலையாக நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஒவ்வொரு குழியிலையாக எல்லாத்தையுமே வச்சிடுறேன். அடுப்பு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா வெந்து வரும். அதே மாதிரி நீங்கள் மாவு உருட்டையிலையும் ரொம்ப அழுத்தி உருட்டாமல் லைட்டாக மட்டும் உருண்டையாக வர அளவுக்கு நல்லா உருட்டிட்டு வேக வச்சு எடுத்தோன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் பாருங்கள், நல்லா மீடியம் ஃப்ளேமில் வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டு மறுபடியும் எல்லாத்தையும் சுற்றிலும் பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கம் நல்லா பொன்னிறமாக செவந்து வர்ற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துட்டா சூப்பரான ஸ்நாக்ஸு. அதுவும் விலையும் கம்மி, நேரமும் கம்மியாக நீங்கள் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. பாருங்கள், 2 பக்கம் நல்லா மொறுன்னு செவந்து வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தட்டில் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணிட்டு சாப்பிட்டா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ சீசனில் ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய பட்டாணியை வச்சு சூப்பரான ஒரு போண்டா ரெசிபி ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்கள் இதை வடை மாதிரி கூட செய்யலாம். இந்த மழைக்கு டக்குன்னு 10 நிமிஷத்தில் இந்த போண்டா ரெசிபியை இல்லை வடையை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.